ஒரு கப்பல்ஸ்குள்ள சண்டை வருது அப்படின்னாலே ஒன்று ரிலேஷன்ஷிப்காக இருக்கணும். மாமனார் மாமியார் ஃபேமிலிஸ் நிறையா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா மணி மேட்டர்ஸ். 60% சண்டை மணி மேட்டர்ஸ்னால வருதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொல்கிறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இந்த ஒரு 4 கோல்டன் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த ஒரு கப்பல்ஸ்குள்ளே வரக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கண்டிப்பாக குறைக்கலாம். ஃபஸ்ட்டு என்னன்னாக்கா உங்களுக்குள்ள அந்த ஒரு தகவல் பரிமாற்றம்ன்றது ரொம்பவே அவசியம். ஹஸ்பண்ட் அப்படின்னாக்கா அவர் செய்யக்கூடிய விஷயங்கள், எவ்வளோ டெட்டு நமக்கு வச்சுருக்கோம், எவ்வளோ சேவிங்ஸ் நம்ம வச்சுருக்கோம், இதை பற்றி நம்ம ஃபைனான்சஸை பற்றி பேசுகிறதே கிடையாது. எவ்வளோ லைஃப் இன்சூரன்ஸ் வச்சுருக்கோம், முக்கியமாக கடன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கிட்ட எவ்வளோ கடன் இருக்குன்னு சொன்னதே கிடையாது. அவங்களுக்கு அதை பற்றி ஐடியாவும் கிடையாது, அவங்களும் அதை பற்றி கேட்குறது கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபைனான்ஸ் பற்றின ஒரு விஷயம் என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் ஓப்பனாக இருந்தாக்கா எல்லாருக்குமே அது ஒரு பெட்டராக இருக்கும். ஃபைனான்ஷியல் டிசிஷன் எடுக்கிறது அப்போ தான் அவங்க ஹஸ்பண்ட் இவ்வளோ சஃபர் ஆகுறாரு, இவ்வளோ டெட் இருக்குது அப்படின்னு தெரிய வரும் அவங்களுக்கு. இல்லைன்னா என்ன ஆகுனாக்கா அவங்களும் எனக்கு இந்த மாதிரி வெக்கேஷன் போகணும், இந்த ஒரு இடத்துல போய் வாங்கணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இது அவரால் மேனேஜ் பண்ணவும் முடியாது, சொல்லவும் முடியாது. ஸோ ஒரு குடும்பம் அப்படின்னாக்கா அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி இன் ஃபைனான்சஸ், தகவல் பரிமாற்றம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது, ஃபைனான்சஸ் அப்படின்னாலே எக்ஸ்பென்சஸ். அந்த எக்ஸ்பென்சஸை எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஒப்பீனியன் இல்லாத ஒரு பர்சனே கிடையாது. ஒரு ஹோட்டலா டின்னருக்கு ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், ஒரு 1500 ருபீஸ்னு பட்ஜெட் வச்சுருப்பார். ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, இது வரைக்கும் நம்ம 4 ஸ்டார் ஹோட்டல் போனதே இல்லையே, அங்கே போய் நம்ம சாப்பிடுவோன்னு எடுத்த உடனே 5000 ரூபாய்க்கு அவங்க ஒரு சஜஷனை சொல்லுவாங்க. இதில் தான் என்ன ஆரம்பிக்கும்னாக்கா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுங்க, பட்ஜெட்டிங் அப்படின்றது 2 பேருமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது என்ன பட்ஜெட்டிங் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஆனால் அதை அவங்களும் அதை புரிய வைக்கணும், எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எடுத்துங்க. ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவார், ஒரு நார்மல் ஸ்கூலில் போட்டால் பரவாயில்லம்மா அப்படின்னு நினைப்பார். ஆனால் ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க, சிபிஎஸ்சியில் தான் படிக்க வைக்கணும், அப்போ தான் நல்லா படிப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு என்ன ஆகுனாக்கா 30 or 40% என்ன ஆகுனாக்கா ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் ஸ்கூலில் போடுற மாதிரி இருக்கும். பட்ஜெட்டிங் அன்றாட செய்யக்கூடிய செலவுகள், வீட்டுக்கு எவ்வளோ ரெண்ட்டு, இது எல்லாமே எனக்கு இவ்வளோ தான் சம்பளம், இதில் நான் இவ்வளோ சேமிக்கணும், ஒரு லாங் டேர்முக்கு சேமிக்கணும், ஒரு வெக்கேஷன் போகணுன்னா சேமிக்கணும், ஒரு கார் வாங்கணுன்னா சேமிக்கணும், அதை போய் நம்ம கடனில் வாங்கக்கூடாது. ஸோ நம்ம இவ்வளோ தான் நம்ம ஸ்பெண்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு பட்ஜெட். சில நேரங்களில் ஒய்ஃப் ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க, சில நேரங்களில் ஹஸ்பண்ட் ரொம்ப செலவாளியாக இருப்பாங்க. ப்ளீஸ் கம் டு அ கன்சென்சஸ். இதுதான் பட்ஜெட்டிங். ரெண்டாவது. மூணாவது, எல்லாருக்குமே ஒரு ஒப்பீனியன் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் ஸ்டைல் அப்படின்றது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம நெய்பர் எப்படி இருக்காங்க, நம்ம அப்படி மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நம்ம கலீக்ஸ் எப்படி இருப்பாங்க, நம்ம மேட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இண்டிபெண்ட்டாக அவங்க ஒரு ஓவர்சீஸ் ட்ரிப்பு போயிட்டு வராங்க. ஸோ என்ன ஆகுதுனாக்கா மற்றவங்களோட கருத்து, ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, என்னோடய ஃப்ரெண்டு அவர் ஒரு 1 இயர் முன்னாடி போயிருந்தார். இப்போ ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, இப்போ அவங்க தனியாக போயிட்டு வராங்க. எக்ஸ்பென்சஸ் மேலே மேலே போயிட்டே இருக்குது. ஸோ மற்றவங்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. அது எப்படி நம்ம ரீசனபுளாக மேட்ச் பண்ணுறது, அது கண்டிப்பாக லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் வரத்தான் செய்யும். பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ், எம்ப்ளாயீஸ், ஃபேமிலிஸ் இவங்க பார்த்து தானே இருக்கிறோம் நம்ம. ஸோ அதை என்ன பண்ணுங்க, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுங்க. நாலாவது, ஒரு ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட்டோட ஒரு ஒப்பீனியன், ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி. ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த அளவுக்கான கார் உங்களுக்கு ஃபேமிலிக்கு கரெக்டான கார் சொல்ல முடியுமா உங்களால்? நீங்கள் வாங்குகிற சம்பளத்துக்கும் நீங்கள் ஓட்டுற காருக்கும் எந்த அளவுக்கு ஒரு அஃபோர்டபிலிட்டி இருக்குது? ஒரு கார் அப்படின்னாக்கா ஒரு 20% நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுற மாதிரி இருக்கணும். 4 இயர்ஸில் அந்த கார் லோனையே முடிக்கணும். அந்த ஒரு காரோட உங்களுக்கு இஎம்ஐ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10% தாண்டக்கூடாது. இது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? கடனை வாங்கி வீடை வாங்கலாமா?
இப்படி வாங்குறதா இருந்தால் எந்த அளவுக்கு வாங்கலாம், எந்த அளவுக்கு இஎம்ஐயை வச்சுக்கலாம், இப்படி நிறைய ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக 2 பேருமே போய் அந்த ஒரு டிசிஷனை எடுத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும். உங்கள் ஃபைனான்சஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஷிப்புமே என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பராக ஆகும். கனெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபைனான்ஸில் வரவே வராது. இந்த ஒரு 4 ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபைனான்சஸ் இப்போ இருக்கிறத விட இன்னும் பெட்டராக தான் ஆகும். ஸோ ஸ்டே டியூன்ட் டு லேர்ன் வித் சதீஷ் சேனல். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஃபைனான்சஸை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் அட்வைஸ் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.